ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. prabha'sTopicz இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கோதுமை மாவு வந்து நல்லா சலிச்சுக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண மாவு தான், ஸோ அதனால் சலிச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அப்புறம் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா சீராக வர வரைக்கும் வச்சுட்டு இப்போ நம்ம கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நார்மலாக ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஆலு பராத்தா செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க. லீவு நாள்களில் செஞ்சு கொடுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி சேர்த்து கெட்டியான சப்பாத்தி மாவு பிசைச்சுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சாச்சு. திரும்ப ஆயில் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அதை வச்சு நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வந்து ஹீட் பண்ணுறோம் உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு. கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு, திருவி வச்ச இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா மசித்து வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், மல்லி, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஓவர் குக் பண்ண வேண்டாம். திரும்பவும் நம்ம வந்து உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறதுனால ரொம்ப வேக வச்சா நல்லா இருக்காது. மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, இதுவும் வீட்டில் ரெடி பண்ண பொடி தான், கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் போதும். உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்குல வேக வச்சது தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான். அடுத்தது மாவு நல்லா இதாகி வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை வந்து நார்மலாக செய்கிறத விட கொஞ்சம் கனமாக உருண்டை போடணும். ஏன்னா ஸ்டஃபிங் வைக்க போகிறதுனால உள்ள அந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா கனமாக வச்சு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மாவு கொஞ்சம் திரட்டிக்கலாம். மாவு போட்டு திரட்டிக்கலாம், அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வெளியே வராது. கொஞ்சம் மெதுவாக தான் ப்ரெஸ் பண்ணி தான் பண்ணணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டோம்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும். மாவு வச்சே திரட்டுங்க, அது வந்து வராது, நல்லாவும் வரும். இது சைடில் வந்து கல்லை போட்டுடலாம். கல் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கனமாக இருக்குது இல்லையா, கனமாக போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஓரளவு வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், உள்ளே சரியாக வேகாமல் போயிடும். மேலே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். லைட்டாக நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம்.
அதுக்குள்ளே அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க ஷைடிஷ்னு எதுவும் தேவையில்லை. இதிலே நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுருக்கிறனால தேவைப்படாது. அப்படியே வெறுமனே சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபில்லிங்காகவே இருக்கும், நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து தயிர் பச்சடி